தேசத்தின் குரல் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகொட கைது. பேருந்து கட்டணம் அதிகரிப்பு, புதிய கட்டண பட்டியல் வெளியீடு. பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய உகண்டாவில் பதுக்கி வைக்கப்பட்ட பணம். அரசாங்க தரப்பிலிருந்து வெளியான தகவல். தமிழக முதலமைச்சர் விஜயுடன் ஈழத்தமிழர்கள் சார்பில் முக்கிய சந்திப்பு. தென்னிலங்கையில் மர்மமான முறையில் மறைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டு. நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட ரகித ராஜபக்ச மற்றும் சரித் உள்ளிட்ட மூவர். பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவு. வவனியா முன்னாள் முதல்வரின் பதவி நீக்கம் தொடர்பான வடக்கு ஆளுநரின் வர்த்தமானிக்கு நீதிமன்றம் தடை உத்தரவு. யாழில் திடீரென கரி ஒதுங்கியுள்ள அம்மனின் திருவுருவச் சிலை. மக்கள் பரவசம். கிளிநொச்சி ஏனையின் வீதியில் கனரக வாகனங்களுக்கு நேர கட்டுப்பாடு. டிப்பர்களை தடுத்து நிறுத்திய போலீசார். இனி விரிவான செய்திகள். தேசத்தின் குரல் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ஆஃப் த பிளீட் வசந்த கர்ணகொட அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கை கடற்படையின் நிறைவேற்று பிரிவிற்கு கடந்த 2006ஆம் ஆண்டில் கடற்படை அதிகார உத்தியோகத்தர்களை ஆட்சேர்ப்பு செய்யும் போது தகுந்த தகுதிகளை பூர்த்தி செய்யாதிருந்த யோசித ராஜபக்சவை நிறைவேற்று பிரிவின் அதிகார உத்தியோகத்தராக ஆட்சேர்ப்பு செய்தமை மற்றும் அன்றைய நடைமுறைக்கு புறம்பாக அரசாங்க பணத்தை செலவழித்து பிரித்தானிய அரச கடற்படை கல்லூரியின் பயிற்சி பாடநெறியொன்றில் அவர் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தமை ஆகியன தொடர்பில் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணைகளுக்காக முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகொட இன்று வெள்ளிக்கிழமை முற்பகல் 10:05 மணியளவில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டிருந்தார். இதன்போது விசாரணை அதிகாரிகளினால் ஆணைக்குழு வளாகத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மேலும் குறிப்பிட்டுள்ளது. புதிய பேருந்து கட்டண விவரங்கள் பற்றி தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. எதிர்வரும் ஜூலை மாதம் 6ஆம் திகதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் திருத்தியமைக்கப்பட்டுள்ளது. இதன்படி குறைந்தபட்ச பேருந்து கட்டணமாக 34 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஏனைய பேருந்து கட்டணங்கள் பின்வருமாறு திருத்தியமைக்கப்பட்டுள்ளன. 39 ரூபாவாக இருந்த கட்டணம் 44 ரூபாவாகவும், 50 ரூபாவாக இருந்த கட்டணம் 56 ரூபாவாகவும், 101 ரூபாவாக இருந்த கட்டணம் 115 ரூபாவாகவும், 505 ரூபாவாக இருந்த கட்டணம் 582 ரூபாவாகவும், 2422 ரூபாவாக இருந்த கட்டணம் 2902 ரூபாவாகவும் மாற்றப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட முழுமையான பேருந்து கட்டண விவரப்பட்டியலை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பார்வையிட முடியும். கடந்த தேர்தல் காலத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய உகண்டாவில் மறைத்து வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படும் பணத்தை திரும்பப் பெறுவதற்கு எதிர்பார்த்ததை விட அதிக காலம் ஆகும் என்று அரசாங்க தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக அரசாங்கம் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் உகண்டாவில் இலங்கை பணத்தை மறைத்ததாக தெரிவிக்கப்படும் சம்பவம் தொடர்பாக மத்திய வங்கிக்கு இதுவரை எந்த முறைப்பாடும் வரவில்லை என்றும் நிகழ்வொன்றில் மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். அத்தோடு அத்தகைய முறைப்பாடு வந்தால் அது விசாரணைக்காக போலீசாருக்கு அனுப்பப்படும் என்றும் மத்திய வங்கி ஆளுநர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜயை தமிழ் தேசிய பேரவையினர் சென்னையில் வைத்து நேரில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். குறித்த சந்திப்பானது இன்று வெள்ளிக்கிழமை தமிழ்நாடு அரசு தலைமை செயலகத்தில் நடைபெற்றுள்ளது. இச்சந்திப்பில் ஈழத்தமிழ் மக்கள் தற்போது எதிர்நோக்கும் அரசியல், மனித உரிமைகள் பிரச்சினைகள், ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பு முறை ஒழிக்கப்பட்டு தமிழர் தேசத்தின் இறமையை அங்கீகரிக்கும் சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வின் அவசியம், ஈழத்தமிழர் இனவழிப்புக்கு சர்வதேச சுயாதீன விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டிய அவசியம், இந்திய ஈழத்தமிழ் தொழிலாளர்களின் பிரச்சினைக்கு நிலையான தீர்வு காணும் நடவடிக்கைகள், இந்தியாவில் தங்கியுள்ள ஈழத்தமிழ் அகதிகளின் நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுதல் உள்ளிட்ட பல முக்கிய விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. குறித்த சந்திப்பில் ஈழத்தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய பேரவையின் தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் தமிழ் தேசிய பேரவையை பிரதிநிதித்துவப்படுத்திய 7 பேர் கொண்ட பிரதிநிதிகள் குழு கலந்து கொண்டுள்ளது. இதன்போது எழுத்து மூலமாக கோரிக்கை கடிதம் ஒன்றும் கையளிக்கப்பட்டுள்ளது.
வாகன பழுது பார்க்கும் நிலையம் ஒன்றின் பின்புறம் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கைக்குண்டு மற்றும் 9 மில்லிமீட்டர் ரகத்தைச் சேர்ந்த 6 தோட்டாக்கள் உள்ளிட்டவை இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக காலி போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசாரின் அவசர அழைப்பு பிரிவிற்கு கிடைத்த தகவலை தொடர்ந்து காலி போபேவ என்ற இடத்திற்கு சென்ற போலீசார் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். இந்த சோதனையில் வாகன பழுது பார்க்கும் நிலையத்திற்கு பின்னால் இருந்த நிலத்தில் சுமார் 3 அடி நீளமான பிவிசி குழாய்களுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த கைக்குண்டும் தோட்டாக்களும் மீட்கப்பட்டுள்ளன. கடந்த 40 ஆண்டுகளாக இந்த வாகன பழுது பார்க்கும் நிலையத்தை நடாத்தி வரும் உரிமையாளரின் நிலத்திலேயே இவை மீட்கப்பட்டுள்ளது. இவை வேறொரு நபரால் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிப்பதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட முன்னாள் நீதியமைச்சர் ராகித ராஜபக்ச மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் கொரோனை தொகுதி அமைப்பாளர் சரித் அபேசிங்க, முன்னாள் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் பணிப்பாளர் அருண பெருணகண்டிக்கு ஆகிய மூவரின் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் 17ஆம் திகதி வரை அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கொழும்பு பிரதான நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வவனியா மாநகர முன்னாள் முதல்வர் காண்டிபெனை பதவி நீக்கி ஆளுநர் வெளியிட்ட வர்த்தமானிக்கு வவனியா மேல் நீதிமன்றம் எதிர்வரும் ஜூலை 15ஆம் திகதி வரை இடைக்கால தடை விதித்துள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஆளுநரின் முடிவினை சவாலுக்குட்படுத்தி மனுதாரரான முன்னாள் முதல்வர் காண்டிபென் தொடுத்த வழக்கு இன்று வெள்ளிக்கிழமை வவனியா மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இவ்வாறு இருக்கையில் அவர் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன், சட்டத்தரணி கேசவன் சயந்தன், சட்டத்தரணி தயாபரன் ஆகியோர் முன்னிலையாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ் பலாலி வளலாய்க்கடலில் அம்மனின் திருவுருவச் சிலை ஒன்று நேற்று தினம் வியாழக்கிழமை திடீரென கரையொதுங்கியுள்ளது. மிகவும் புராதனமாக காணப்படும் அம்மன் சிலை ஒன்றே இவ்வாறு கரையொதுங்கியுள்ளது. இவ்வாறு இருக்கையில் கடற்கரையில் அம்மன் சிலை கரையொதுங்கியுள்ளமை மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அம்மன் சிலையானது எங்கிருந்து வந்தது என்பது தொடர்பிலான தகவல் எதுவும் வெளியாகவில்லை. நீண்ட நாட்களாக கடலுக்குள் இருந்ததால் சிலையின் சில பகுதிகள் கடல் பாசிகளும் படிவங்களும் காணப்படுகின்றன. அம்மன் சிலை கரையொதுங்கிய தகவல் அறிந்து சம்பவ இடத்தில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் திரண்டுள்ளனர். இது மட்டுமல்லாது கரையொதுங்கிய அம்மன் சிலைக்கு முதற்கட்டமாக புனித நீர் ஊற்றி தூய்மை செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடுகளும் பூசைகளும் பக்தி பெருக்குடன் நடாத்தப்பட்டு வருகின்றன. இவ்வாறு இருக்கையில் பல தசாப்தங்களாக உயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் இருந்து அண்மை காலத்தில் மக்கள் வழிபாட்டுக்காக திறக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் பூர்வீக வரலாற்றோடு இதற்கு ஏதேனும் தொடர்பு இருக்குமோ என்கின்ற ஐயப்பாடும் பிரதேச மக்களுக்கு எழுந்துள்ளது. கிளிநொச்சி ஏனையின் வீதியில் இரணைமடு சந்தை முதல் பரந்தன் சந்தை வரையான பகுதியில் டிப்பர் வாகனங்கள் உள்ளிட்ட கனரக வாகனங்களின் போக்குவரத்துக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 30ஆம் திகதி மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு அமைவாகவே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மாவட்ட அரசு அதிபர் தலைமையில் இடம்பெற்ற வீதி விபத்துக்களை தடுக்கும் மற்றும் எதிர்கால சந்ததியினரை நல்வழிப்படுத்தும் கலந்துரையாடலில் பாடசாலை ஆரம்பிக்கும் மற்றும் நிறைவுறும் நேரங்களை கருத்தில் கொண்டு புதிய போக்குவரத்து கட்டுப்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதன்படி காலை 7 மணி முதல் 8 மணி வரை மற்றும் பகல் 1 மணி முதல் 2 மணி வரை இரணைமடு சந்தை மற்றும் பரந்தன் சந்தைக்கு இடைப்பட்டு ஏனையின் வீதியில் டிப்பர் வாகனங்கள் உட்பட கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டுப்பாடுகளை அமல்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கிளிநொச்சி பிராந்திய போலீஸ் அத்தியட்சர் புத்திக குணசேகர அறிவித்துள்ளார். இதற்கமைய இன்று வெள்ளிக்கிழமை கிளிநொச்சி நகர பகுதியில் டிப்பர் வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு சாரதிகளுக்கு போலீசார் அறிவுறுத்தல் வழங்கியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசத்தின் குரல் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.